ஹாய் மக்களே, குரூப் 1 நோட்டிபிகேஷன் வெளியாயிடுச்சு. எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ சொன்ன டேட்ல டிஎன்பிசி அவங்களோட நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க. ஸோ நம்மளோட வேலை ப்ரிப்பேர் பண்றது, தெளிவா படிக்கிறது, கரெக்டா படிக்கிறது, படிக்கக்கூடிய முறையை தெரிஞ்சுட்டு படிக்கிறது. சும்மா ஒரு 4 யூடியூப் வீடியோஸை பார்த்துட்டு ஸோ வடிவேல் சரத்குமார் பார்த்து சொல்ற மாதிரி நீ மாஸ்டர் இல்லடா, புரோட்டா மாஸ்டர் எனக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காதீங்க. ஸோ ஒரு நல்ல கைடன்ஸ் வேணும். ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஸோ அதுக்காக தான் நம்ம வராண்டா ரேஸ் பார்த்தீங்கன்னா இந்த 7 பிரான்ச்ல சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், திருநெல்வேலி இந்த 7 பிரான்ச்ல வரக்கூடிய சனிக்கிழமை காலையில 9:30 மணிக்கு இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், இதுல தெரியக்கூடிய எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், இவங்க அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க, நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி தர போறாங்க. இதுல பார்ட்டிசிபேட் பண்ண கீழே கூடிய லிங்கை கிளிக் பண்ணி மறந்துடாம ரெஜிஸ்டர் பண்ணிக்க. இந்த வருஷம் உங்க கையில ஒரு அரசு வேலை இருக்கும் அப்படிங்கிறது நாங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அசூரன்ஸ். கிளியர்? சரி, அதோட ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம், ப்ளூ பிரிண்ட் என்ன, எல்லாமே சொல்ல போறோம். ஸோ நம்ம ஒரு எக்கனாமிக் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வி ஹவ் கம்ப்ளீட்டட் 7 டே 7 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ டே 6 இன்னைக்கு டே 7 பார்க்க போறோம். ஸோ ஒர்க்கிங் டேஸ்ல நம்ம வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போது. ஸோ அவுட் ஆஃப் டவுன்ஸ் சேலம் கிட்ட இருக்கிறேன். ஸோ சேலம் பிரான்ச்சுக்கு போறோம். அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ண போறோம். எப்படி லாஸ்ட் வீக் ஒசூர் போனோமா அந்த மாதிரி. பட் அஸ் எ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ ஏப்ரல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் குரூப் 1 வெளியிட்டாங்க. தென் ஏப்ரல் 25 we have group 4 notification. ஸோ we don't have a time பா. நமக்கு பெரிய டைம்லாம் கிடையாது. இன்னும் உட்காந்துக்கிட்டு 15 கொஸ்டின் மேக்ஸ் பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா லைஃப் ரொம்ப கஷ்டமாயிடும். வெறும் 15 தான். டிஎன்பிசியே உங்க கஷ்டம் தெரிஞ்சு 25 15 மாத்திருச்சு. ரெண்டாவது இருக்கல ஈஸி இவன் தான். ஏன்னா ஃபார்முலா தெரிஞ்சா போதும். ஏன்னா சிம்பிளிபிகேஷன்ல 5 கொஸ்டின் வேலை முடிஞ்சிச்சு. டைம் ஒர்க் 1. ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் ஒரு 25 பிஒய்க்யூ செட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களோட பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சிடும். சும்மா அதை போட்டு பயந்துட்டு இருக்காதீங்க. சரியா? தென் படிக்கிறத ரொம்ப கிளியரா படிக்கணும். இது நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கிறேன். சும்மா படிக்கிறத சும்மா தேவையில்லாம படிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்க ரீட் பண்ணி நோட்ஸ் எடுத்தத பிஒய்க்யூவோட மேட்ச் பண்ணுங்க. எப்பயுமே மேட்ச் பண்ணி படிங்க. ஏன்னா நீங்க தனியா ஒரு சைடு படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ப்ரீவியஸ் இயர்ல எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் நீங்க என்ன படிக்கணும்னே தெரியணும். அது நான் அந்த கொஸ்டின் அப்படியே வரும் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஸோ அந்த கதையை நான் சொல்லல. என்னன்னா நீங்க படிச்சதை இங்க மேட்ச் பண்ணி பாருங்க. அப்பதான் படிச்சிருக்கமா இல்லையா அப்படிங்கிறது தெரியணும். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நிறைய மைக்ரோ டாபிக்ஸ் எனக்கு தெரியணும். மைக்ரோ டாபிக்ஸ்னா என்ன? சும்மா ஒரு 10 கொஸ்டின் எடுத்துக்கிட்டு 10th புக் படிங்க, 11th புக் படிங்க அப்படின்னு இல்லாம ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள என்னெல்லாம் நீங்க கவர் பண்ணிருக்கணும், ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள என்னெல்லாம் கவர் பண்ணிக்கணும். தட் இஸ் கால்டு மைக்ரோ டாபிக்ஸ். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஆர்பிஐ படிக்கிறீங்க அப்படின்னா ஆர்பிஐயோட ஹிஸ்டரி படிச்சிருக்கணும் சொல்றோம்ல, ஆர்பிஐயோட ஸ்ட்ரக்சர் படிச்சிருக்கணும், ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிருக்கணும், தென் பேங்கிங்கோட ஹிஸ்டரி படிச்சிருக்கணும், தென் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் படிக்கணும், இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் படிக்கணும், லேட்டஸ்ட் என்ன ட்ரெண்ட் இருந்திருக்கு பேங்கிங்ல அப்படிங்கிறத படிக்கணும். அதை தாண்டி மானிட்டரி பாலிசி என்னன்னு படிக்கணும். அப்ப ஆர்பிஐக்குள்ள பாருங்க 1 2 3 4 5 6 7 8 சப்கெட்டிங்ஸ் எனக்கு இருக்கு. ஆர்பிஐக்குள்ள மட்டுமே எனக்கு என்ன இருக்கு? 8 சப்கெட்டிங்ஸ் இருக்கு, 8 டாபிக்ஸ் இருக்கு. மேஜர் ஹெட்டிங் ஆர்பிஐ. பட் இங்க என்னன்னா இந்த ஆர்பிஐ மட்டும் தான் படிக்கிறோம். இந்த 8 டாபிக்ஸ் படிச்சோமான்னு தெரியல. இவங்க தான் எக்ஸாம்ஸ்ல பாஸ் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸா இருப்பாங்க. சரியா? சோ இதுக்கப்புறம் நமக்கு டைம் கிடையாது. டெய்லியும் தமிழ் ஒரு 2 hours மினிமம், மேக்ஸ் ஒரு 1 hours, அடுத்தது மேக்ஸ்லாம் ரீசனிங் சேர்த்து ஜிஎஸ் ஒரு 2.5 hours. ஸோ ஒரு 5.5 hours இப்ப இருந்து ஒரு ப்ராப்பர் ஷெட்யூல் போட்டு ப்ராப்பரா படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பாஸ். அவ்வளவுதான். ப்ராப்பரா படிக்க ஸ்டார்ட் பண்ணா பாஸ். கிளியரா? சரி, நல்ல ஷெட்யூல் போடுங்க. என்னைய போட்டு கொடுக்க சொல்லாதீங்க. இப்போ நான் குரூப் 1ஓட ரிவிஷனுக்கு ஷெட்யூல் போடுவேன். என்னமா இந்த ஷெட்யூல் உங்களுக்கு சொல்றேன். கிளியரா? அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஏப்ரல் மந்த்ல எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, தென் யூனிட் 6 முடிக்கணும்.
குரூப் 1 ப்ரிப்பேர் பண்றவங்க சரிங்களா, மே மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா படிக்கணும், பிளஸ் ஐஎன்எம் ஜாகிரபியும் முடிச்சிடணும். ஜூன் மாசம் 15ஆம் தேதிக்குள்ள அந்த 15 நாள் டெய்லி ஃபுல் டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஃபுல் டெஸ்ட்ல வரக்கூடிய ஹிஸ்டரி சயின்ஸ் கொஸ்டினை ரெஃபர் பண்ணணும், அவ்வளவுதான். கிளியரா? இப்படி பண்ணா 160 பிளஸ் ஈஸியா எடுக்கலாம். இதே மாதிரிதான் குரூப் 4க்கும் உங்களை போட சொல்றேன். கிளியர்? சரி, இன்னைக்கு என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெவன்யூ ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா. உங்களோட சிலபஸ்ல செகண்ட் சாப்டர்ல இந்தியாவோட வருவாய் முறைகள்னு ஸ்டார்ட் ஆகுது. ரெவன்யூ ஸ்ட்ரக்சர் உங்க சிலபஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. சரியா? இப்ப வருவாய் முறைகள் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா நிறைய இருக்குப்பா. யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ இருக்கும், ஈவன் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ இருக்கும். அதாவது உள்ளாட்சி அமைப்புகள்னு சொல்றோம்ல, இப்ப மே மாசம் எலெக்ஷன் நடக்க போகுது, இந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ இருக்கும். இந்த லோக்கல் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கார்பரேஷனுக்கு ரெவன்யூ இருக்கும், ரூரலுக்கு ரெவன்யூ இருக்கும். மரம் வெட்டுறது, மரத்தை ஏலத்துக்கு விடுறது, குளத்தை தூர்வாருது சொல்றோம்ல, அது மாதிரி அவங்களுக்கும் ரெவன்யூ இருக்கும். சரியா? சோ இதுதான். அப்ப ரெவன்யூ ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியாங்கிறது உங்களுக்கு 3 டைப். மத்திய அரசுக்கு வரக்கூடிய வருவாய், 3 கைண்ட் ஆஃப் ரெவன்யூ ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா. அடுத்து மாநில அரசுக்கு வரக்கூடிய வருவாய், தென் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருவாய். இது எல்லா கவர்மெண்ட்டும் இப்ப இந்தியான்னு எடுத்துக்கிட்டா இதுக்குள்ள எல்லா கவர்மெண்ட்டும் இருக்குது. அப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போயிட்டே இருக்குது. அப்ப இந்த கவர்மெண்டோட டாக்ஸ ஷேர் பண்ணக்கூடிய அமைப்பு யாருன்னா பினான்ஸ் கமிஷன். அதாவது இதுக்குள்ள பார்க்க போறோம். சரியா? அப்ப ரெவன்யூ ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எதை பத்தி பேசுது? குறிப்பா பப்ளிக் பினான்ஸ் பத்தி பேசுது. பப்ளிக் பினான்ஸ் அப்படிங்கிறது பொது நிதி அப்படின்னு சொல்றோம். பொது நிதி அப்படிங்கிறது அரசு நிதி அல்லது அரசாங்கத்தோட நிதியை பத்தி படிக்கக்கூடியது. டு ஸ்டடி ஆஃப் பினான்சியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ். அரசாங்கத்தோட நிதி, அரசாங்கத்தோட நிதியை பத்தி நீங்க படிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றோம். இஸ் இட் கிளியர்? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த பொது நிதியில எதை சொல்லுது? அரசோட வருவாயை பத்தி பேசுது, அரசு பண்ணக்கூடிய செலவை பத்தி பேசுது, அரசு வாங்கக்கூடிய கடனை பத்தி பேசுது, அரசு எப்படி இந்த வரக்கூடிய நிதியை நிர்வாகம் பண்ணக்கூடிய பத்தி பேசுது, நிதி கொள்கை அரசாங்கம் எப்படி நிதி நிர்வாகம், தென் இதுல மேஜர் சேஞ்சஸ் கொண்டு வருது அப்படிங்கிறத பத்தி தான் சொல்றதுன்னா சரி, இந்த பப்ளிக் பினான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பொது நிதி, பப்ளிக் பினான்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, இதுல அரசுக்கு வரக்கூடிய வருவாய் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்து எனக்கு வரும். இப்ப கார்பரேஷன்னா அது லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன ஏரியால இருந்து வரப்போகுது. பட் இந்தியன் கவர்மெண்டோட வருவாய் ஒட்டுமொத்த இந்தியால இருந்து வரக்கூடிய வருவாயா இருக்கு. அப்ப நேரோ அண்ட் வைட், அரசுக்கு குறுகிய பகுதியிலிருந்து வரக்கூடிய வருவாய், பரந்தப்பட்ட பகுதியிலிருந்து வரக்கூடிய வருவாயும் அரசுக்கு இருக்கு. சோ இதுல டாக்ஸ் ரெவன்யூ, நான் டாக்ஸ் ரெவன்யூ தான் அரசோட வருவாய். அது வரி வருவாய், சோ வரியற்ற வருவாய்னு சொல்லும். இப்ப வரி வருவாய் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு டைரக்ட் டாக்ஸ் இருக்கு, இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்கு. நேரடி வரி வருவாய், மறைமுக வரி வருவாய் அப்படின்னு சொல்றோம். இதுல இன்கம் டாக்ஸ், கார்பரேட், சேல்ஸ், சரிங்களா, இது வந்து இன்டைரக்ட் டாக்ஸ். அப்ப டைரக்ட் டாக்ஸ்னா எனக்கு என்ன? இன்கம் டாக்ஸ், அதாவது வருமான வரி, ப்ரொஃபஷனல் டாக்ஸ், தொழில் வரி, கார்பரேஷன் டாக்ஸ், நிறுவன வரி, கார்பரேஷன் டாக்ஸ், நிறுவன வரி, கிஃப்ட் டாக்ஸ், அன்பளிப்பு வரி, கிஃப்ட் டாக்ஸ், அன்பளிப்பு வரி, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், சொத்து வரி, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், சொத்து வரி, இது எல்லாமே நேரடி வரி வருவாய்ன்னு சொல்றோம். நேரடி வரி வருவாய்ன்னு சொல்றோம். அதுவே நான் இன்டைரக்ட் டாக்ஸ்ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், நான் இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் டியூட்டி, தமிழ்ல கலால் வரின்னு சொல்லுவோம் அல்லது உற்பத்தி வரின்னு சொல்லுவோம். சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ், மத்திய விற்பனை வரி, வேட், வேல்யூ ஆடட் டாக்ஸ், மதிப்பு கூட்டு வரின்னு சொல்லுவோம். வேல்யூ ஆடட் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ், விற்பனை வரி, சர்வீஸ் டாக்ஸ், சேவை வரி, சர்வீஸ் டாக்ஸ், சேவை வரி, தென் ஜிஎஸ்டி, இதுக்குள்ள என்ன வரப்போகுது? ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ், சுங்க வரி,
ஆக்ட்ராய்ன்னு சொல்லக்கூடிய டோல் டாக்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு இன்டைரக்ட் டாக்ஸ். சரிங்களா? அப்ப டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ், இந்தியால 2 வகையான வரிமுறைகள் இருக்கு. இதுல டைரக்ட் டாக்ஸை விட இந்தியால இன்டைரக்ட் டாக்ஸுக்கு தான் அதிக கலெக்ஷன் இருக்கு. ஏன்னா நீங்க எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் வாங்கலைனாலும் கட்டாயம் நீங்க வரி, நான் வருமான வரி கட்டுறது எனக்கு பிரச்சனை இல்லப்பா, பட் நான் மற்ற வரி கட்டும் போது கண்டிப்பா எனக்கு என்ன வேணும், அதுல இன்டைரக்ட் டாக்ஸ் கண்டிப்பா வேணும்னு சொல்றாங்க. இன்டைரக்ட் டாக்ஸ் அதுல கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கிளியரா? ஒரு நிமிஷம். இன்டைரக்ட் டாக்ஸ், அதனால உங்களுக்கு வரி வருவாய் அப்படிங்கிறது இங்க அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்ப இந்த நான் டாக்ஸ் ரெவன்யூ பாருங்க, ஃபீஸ், ஏதாவது ஒரு அப்ளிகேஷன், இப்ப குரூப் 1 அப்ளை பண்றீங்க, இல்ல ஒரு சர்டிபிகேட் அப்ளை பண்றீங்க, டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்றீங்க, ஃபைனு. ஸோ பப்ளிக் செக்டார்ஸ்ல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ். அடுத்து ஸ்பெஷல் அசஸ்மெண்ட். இப்ப எக்ஸாம்பிளுக்கு என் ஊர் வந்து ஒரு மெயின் ரோடுக்குன்னு வச்சுங்களேன், என் நிலம் இங்க இருக்கு, பட் இது நான் வந்து பைபாஸ் போட்டாங்க அப்படின்னா இது என்ன ஆயிடும், இதோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். இல்ல இங்க ஒரு பார்க் வந்திருக்குன்னா இந்த பார்க்கை சுத்தி நிறைய கடைகள் உருவாகும். அப்ப இங்க இந்த இடத்துக்கான அமௌண்ட் அதிகரிக்கும். இதுதான் என்னது, மேம்பாட்டுக்கான சிறப்பு தீர்வைன்னு சொல்றோம். அடுத்து கிஃப்ட் கொடுக்கறது, கிராண்ட் இன் எய்ட்ஸ், மரண தீர்வை. ஒருத்தர் வாரிசு இல்லாம இறந்துட்டாங்கன்னா அவங்களோட சொத்துக்களை அரசாங்கம் எடுத்துக்கும். எஸ்டேட்ஸ். இப்ப கூட மதுரையில ஒரு வயதான அம்மா சொத்து கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாயா அவங்க ஒய்ஃப் சொத்து கவர்மெண்ட் கொடுத்தாங்களா, அதுதான். இதுதான் அரசாங்கத்தோட வரியற்ற வருவாய் அப்படின்னு சொல்றோம். தென் இந்த ஷேருக்கு எப்படி சார் கொடுக்க போறாங்க, ஷேர் வேல்யூ எப்படி கொடுக்க போறாங்க? அப்ப ஷேர் வேல்யூ எப்படி கொடுக்க போறாங்க? குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஷேர் வேல்யூ எப்படி கொடுக்க போறாங்க? சோ மத்திய மாநில அரசுக்கு பினான்ஸ் சம்பந்தப்பட்ட ரிலேஷன் இருக்கு, கடன் இருக்கு. மத்திய அரசு மாநில அரசுக்கு போய் கடன் கேட்கும். சூட்ஸ், ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமை அப்படின்னு சொல்றோம். டாக்ஸ், நான் டாக்ஸ் ரெவன்யூ, ஸோ மாநில அரசுக்கு வரி இல்லாத வருவாய். தென் கிரெடிட் அண்ட் சப்சிடிஸ். இதுதான் இவங்க 2 பேருக்கு நிதி சம்பந்தப்பட்ட உறவுகளோட வகைகள்னு சொல்லுவோம். இந்த பாலிட்டியில படிக்கலாம். இதுல வரி விதிக்கும் முழு அதிகாரமும் பார்லிமெண்ட்டுக்கு தான் எனக்கு இருக்குன்னு சொல்றாங்க. யாருக்கு இருக்கு? பாராளுமன்றத்துக்கு இருக்கு. ஈவன் பட்ஜெட் ஆர் நான் பட்ஜெட்ல பாராளுமன்றத்துக்கு இருக்குன்னு சொல்றோம். இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணா கூட பிரசிடண்டோட அனுமதி வேணும்னு சொல்றாங்க. 80ஆம் அமெண்ட்மெண்ட் 2000 கேசி பண்ட் அவரோட ரெக்கமெண்டேஷன் வந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஷேர் அமௌண்ட் மாநில அரசுக்கு பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை தாண்டி சேல்ஸ் டாக்ஸ் பத்தி பேசினாங்க. தென் 88வது அமெண்ட்மெண்ட் 2003 சர்வீஸ் டாக்ஸ் பத்தி பேசினாங்க. ஏன்னா இது யூனியன் கவர்மெண்ட் தான் இந்த டாக்ஸை போடுது, பட் 2 கவர்மெண்ட்டுமே, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வசூல் பண்ணுது, யூனியன் கவர்மெண்ட் பிரிச்சு வசூல் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த அமெண்ட்மெண்ட். கிளியரா? இதுல 268 அப்படிங்கிறது டாக்ஸ் யாரு போடுறா? மத்திய அரசு போடுறாங்க. யாரு வசூலிக்கிறா? மாநில அரசு வசூலிக்குது. யாரு யூஸ் பண்றா? மாநில அரசு யூஸ் பண்ணுது. அந்த மாதிரி டாக்ஸ் 268ல எக்ஸாம்பிளுக்கு முத்திரைத்தாள் வரின்னு சொல்றோம், ஸ்டாம்ப் டியூட்டி. முத்திரைத்தாள் வரி இங்கிலீஷ்ல ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்றோம். இது மத்திய அரசு தான் போடுது, பட் ஸ்டேட் கவர்மெண்ட் வசூல் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் யூஸ் பண்ணிக்குது. 268 ஏங்கிறது குறிப்பா சர்வீஸ் டாக்ஸ் பத்தி பேசுறோம். மத்திய அரசு போட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வாங்கிக்கும், யூனியன் கவர்மெண்ட்டும் வாங்கிக்கும். 2 பேரும் தனித்தனியா யூஸ் பண்ணுவாங்க. இது கேட்பாங்கப்பா மேத்ஸ் பாருங்களா. அடுத்து 269 அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட் டாக்ஸை போட்டு யூனியன் கவர்மெண்ட் வசூல் பண்ணி நம்ம கிட்ட கொடுக்குறோம், மாநில அரசு கொடுக்குறோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட டாக்ஸ் எல்லாமே, விவசாய வரின்னு சொல்றோம்ல, அதுதான். அந்த லேண்ட் சம்பந்தப்பட்டது எல்லாமே அவங்களே வசூல் பண்ணி அவங்களே நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. இது 269. 270 அப்படிங்கிறது மத்திய அரசு டாக்ஸை போடுறாங்க, மத்திய அரசு வசூல் பண்றாங்க, பட் மத்திய அரசு மாநில அரசு 2 பேருமே பயன்படுத்துவாங்க. சரிங்களா? 271 அப்படிங்கிறது மத்திய அரசு டாக்ஸ் போடுறாங்க, மத்திய அரசு வசூல் பண்றாங்க, மத்திய அரசு பயன்படுத்திப்பாங்க. இந்த சர்ச்சார்ஜ் சொல்றோம்ல, கூடுதல் வரி. இப்ப நீங்க 14% சர்வீஸ் டாக்ஸ் இருந்த போது 0.5% வந்து நான் ஸ்வச் பாரத்துக்கு போட்டேன், தூய்மை இந்தியாவுக்கு போட்டேன். எக்ஸ்ட்ரா 0.5% கிறிஸ் கல்யாணுக்கு போட்டேன்.
ஸோ விவசாயிகளுக்கு மானியம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி என்ன அடிஷனலா சில டாக்ஸ் போடுறாங்க, அது மத்திய அரசே வசூல் பண்ணி மத்திய அரசே வச்சு. இப்ப என்னன்னா, இப்ப 268 அப்படிங்கிறது 268A 269 270 271 இதுதான் டாக்ஸ். யாரு போடுறா? எல்லாமே யூனியன் கவர்மெண்ட் தான். யார் வசூலிக்கிறா? ஸ்டேட் கவர்மெண்ட் வசூலிக்கும். இது எல்லாமே யூனியன் கவர்மெண்ட் வசூலிக்கும். யார் யூஸ் பண்றா? ஸ்டேட் கவர்மெண்ட் யூஸ் பண்ணும். இது ரெண்டு கவர்மெண்ட்டும் யூஸ் பண்றாங்க. இல்லப்பா, இது ரெண்டு கவர்மெண்ட்டும் வசூலிப்பாங்க. ரெண்டு கவர்மெண்ட்டும் வசூலிப்பாங்க. இது ரெண்டு கவர்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இதுல ஸ்டேட் கவர்மெண்ட் தான் யூஸ் பண்ணும். இதுல ரெண்டு கவர்மெண்ட்டும் யூஸ் பண்ணுவாங்க. பட் வசூலிக்கிறது ஒரு ஆள் தான். இதுல யூனியன் கவர்மெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணும். இந்த மாதிரி ஒரு டேபிளர் காலம் போட்டு வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்டா கூட ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரி, கிளியர்? சரி. சோ இப்ப இந்த டாக்ஸ் எல்லாம் வசூல் பண்றாங்கல்ல சார், எப்படி பிரிச்சு கொடுப்பாங்க? நல்லா கவனிங்க. இந்த டாக்ஸ் எல்லாம் வசூல் பண்றாங்கல்ல, இது பிரிச்சு கொடுக்கறதுக்கு தான் ஆர்டிகல் 280 அப்படிங்கிற ஆர்டிகலை பயன்படுத்தி பினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குறாங்க. யார் உருவாக்குறா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. இந்தியாவோட குடியரசுக்கு அதிகாரம் இருக்கு. இது ஒரு நிரந்தரமான அமைப்பான கிடையாது. 5 இயர்ஸ் ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணணும்? இதை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை வருஷம் ஒரு தடவை? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இதை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா நோட் பண்ணீங்கப்பா. முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்டா சொல்லிடுறேன். இதை முடிச்சுட்டு ஒரு தடவை புக்கை ரீட் பண்ணீங்கன்னாவே மோஸ்ட் போதும். எக்கனாமிக்ஸ் அதை எப்படி யோசிக்கிறீங்க, பட் இருந்தாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது இது ஒரு அரை கூட்டாட்சி கொண்ட அமைப்பு, அரை நீதித்துறை. ஏன்னா இவங்க சிவில் கோர்ட்டுக்கான அதிகாரம் இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா சம் டிசிஷன்ஸ் எடுக்கலாம். அதனால பட் இவங்க ரெக்கமெண்டேஷன் தான் பண்ண முடியும். இவங்க ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும். யாருக்கு பண்ணுவாங்க? 281 படி பினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்டை பிரசிடென்ட்டுக்கு தான் கொடுக்கும். பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. பார்லிமெண்ட் என்ன பண்ணும்? ஸ்டேட்டோட லெஜிஸ்லேச்சருக்கு அனுப்பி அவங்கள்ட்ட ஐடியா கேட்கும். அவ்வளவுதான். சொல்லும் உங்களுக்கு இவ்வளவு ஷேர் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி. பார்லிமெண்ட் தான் ஃபைனல். அப்ப பினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் யாருக்கு கொடுக்குது? பிரசிடென்ட் கொடுக்குது. ஆர்டிகல் 281 படி. கிளியரா? சரி. இந்த பினான்ஸ் கமிஷன் நம்ம பார்த்திருப்போம். ஸோ ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நாங்க அமைக்கிறோம்னு சொன்னாங்க. பட் இந்த பினான்ஸ் கமிஷனோட சேர்மன் யார் வராங்க அப்படிங்கிறத இப்ப நான் 2026 ஏப்ரல் 1 எனக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். நான் 2023 அல்லது 4 நான் சொல்லிடுறேன் யார் அடுத்த சேர்மன். ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு சேர்மன் வராங்கன்னா அவங்களுக்கு கீழே ஒரு டீம் இருக்கும். இது ஒரு டெம்பரரி தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுவாங்க. இந்த ரிப்போர்ட் பிரசிடென்ட்ட போகும். இந்த ரிப்போர்ட்ல நாங்க என்ன ஷேர் கொடுக்க போறோம், எவ்வளவு ஷேர் கொடுக்க போறோம், எவ்வளவு டாக்ஸ் சிஸ்டம் இருக்க போது, என்ன மாதிரி நியூ டாக்ஸை நாங்க கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுவாங்க. இது பார்லிமெண்ட்டுக்கு போகும். யாருக்கு போகுது? பார்லிமெண்ட்டுக்கு போகுது. பார்லிமெண்ட் என்ன பண்ணும்? இதை ஃபைனலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. தென் இது இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜுக்கு வரும். இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ்ங்கிறது இந்த கமிஷன் பதவியேற்கக்கூடிய அந்த காலகட்டம் 2026 to 2030 அப்படின்னா இந்த 5 வருஷத்தோட காலகட்டம் இந்த கமிஷன் வந்து பதவியேற்கும். அவ்வளவுதான். ஸோ இவங்களோட பதவிக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க ரிப்போர்ட்டை கொடுத்துடணும். ஏன்னா பதவிக்காலம் ஆரம்பிக்கும் போது ஏப்ரல் 1 ஃபண்ட் வெளியில போனோம். நீங்க அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் அவ்வளவுதான். அதனால 2 இயர்ஸ் பிஃபோர்ஸே உங்களுக்கு என்ன பண்றோம்? சேர்மன்ஸ் நாங்க நியமிச்சிரோம்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். பட் இது டெம்பரரி. உங்களோட பதவிக்காலம் எப்ப ஸ்டார்ட் ஆகுதோ அப்ப இது கேன்சல் பண்ணிடுவோம். சரியா? தென் இது வரைக்கும் 15 பினான்ஸ் கமிஷன் கிட்டத்தட்ட 2025ஓட முடியுது. இதுக்கப்புறம் 16th பினான்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று வருது. இதோட சேர்மன் யாருன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம்பா கரண்ட் அஃபேர்ஸ்ல. இதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது. ஸோ கேசி பண்ட் அவர் தெரியணும். 10th நம்ம சொல்ற மட்டும் படிச்சுங்க. ராஜமன்னா தெரியணும். ஏன்னா 3 வருஷம் தான் இருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் கேசி நியாயமாப்பா, நியாயமா வந்தோன்னு சந்தனம் வச்சுக்கிறியே,
அது சந்தில போய் சந்தனம் வச்சுக்கிறியே, 4 சேருக்கு 4 கார் ராஜா மாதிரி இருக்கியே, ராஜா நிறைய தியாகம் பண்ணுமே, ராஜா நிறைய தியாகம் பண்ணுமே. ஏன்னா பிரம்மா கிட்ட போய் வேண்டிப்பாங்க ஒவ்வொரு ராஜாவும். ஸோ என்ன வேணும்னா, எனக்கு எஸ்சி எஸ்பி வேணும், ஸ்பெஷல் பர்மிஷன் எனக்கு வேணும் அப்படின்னு ஆபோச்சுங்க. கிளியர். ஸோ அடுத்து குஸ்ரோ, சங்கராஜன் நமக்கு தெரியும் 12th, ரங்கராஜன் ரங்க 2 பேர் இருக்கு, விஜய் கேல்கர் 13th, ஒய்வி ரெட்டி, என்கே சிங். ஸோ 15. இப்போ 16th இருக்கு. என்கே சிங்லாம் 42% கொடுத்தாரு, இவரும் 42% ஷேர்ஸா சொன்னாரு. இல்லையா, 42% இவரும் ஷேர்ஸா தான் சொன்னாரு. சரி, இப்ப 16வது யாருன்னு சொல்லுங்க. ஸோ இவங்களோட வேலை என்ன, இவங்களோட ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும், ஒரு சேர்மன் 4 மெம்பர்ஸ். இவங்க ரீ அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், ரீ அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த சேர்மன் வந்து பப்ளிக் அஃபேர்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும். இது ஒரு டெம்பரரி தான், ஏன்னா 5 years ஒன்ஸ் நீங்க அமைக்கணும் ஆர்டிகல் 280 படி. அதுவே ஸ்டேட் கவர்மெண்டா இருந்துச்சுன்னா 243I 243Y 2 ஆர்டிகல். ஐங்கிறது லோக்கல் கவர்மெண்ட்ல ரூரல், இது அர்பன் நகர்ப்புறம்னு அர்த்தம். சரியா. தென் மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா பினான்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும், எக்கனாமிக்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவல் குவாலிஃபிகேஷன், ஜெனரல் அக்கௌண்ட்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. 1+4 இது கேட்பாங்க. யார் அப்பாயின்ட் பண்றா, பிரசிடென்ட். இவங்களுக்கு தனியா பதவிக்காலம் கிடையாது, அந்த கமிஷனோட பதவிக்காலம் தான். நார்மலி 5 years சொல்றோம், அவ்வளவுதான். இவங்க என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னா, டாக்ஸை வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க, டாக்ஸை பிரிச்சு கொடுக்குறாங்க, அரசுக்கு வர வேண்டிய மானியத்தை ஃபைனலைஸ் பண்றாங்க, பிரசிடென்ட் சொல்லக்கூடிய வேலையை செய்வாங்க. ஏதாவது ஃபண்ட் கிரியேட் பண்ணணும், புதுசா ஏதாவது ஃபண்ட் உருவாக்கணும் அப்படின்னா பிரசிடென்ட் சொல்லக்கூடிய வேலையை செய்வாங்க. சரியா, இதுதான் பினான்ஸ் கமிஷனோட வரும். சரியா. அப்ப நம்ம இன்னைக்கு பார்த்தது வருவாய்னா என்னன்னு பார்த்தோம். தென் ஆர்டிகல் 268 இருந்து 271 வரைக்கும் பார்த்தோம். பினான்ஸ் கமிஷன் பார்த்தோம். என்னோட கொஸ்டின் 16th பினான்ஸ் கமிஷன் யார் இருக்கா, இது டிஎன்பிசில கண்டிப்பா கேட்பாங்க. சரியா. ஸோ டே 7 வரைக்கும் பார்த்துருக்கோம். டே 12க்குள்ள நான் இந்தியன் எக்கனாமிக்ஸை முடிச்சிடுறேன். ஸோ நான் கண்டென்ட் தான் நடத்துறேன், போர் அடிச்சதுன்னா பரவாயில்ல, இதை பார்க்குறவங்க ஸ்கோர் பண்ணலாம். சரியா. ஒரு 10 கொஸ்டின் எடுத்துட்டு வந்து, இல்லை சார் நீங்களும் ஒரு 10 கொஸ்டின் கொண்டு வாங்க, 1 hour ஓட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷம் தான். பட் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். கிளியர். சரியா. சரி, ஃபைனலா சொல்லுவோம். ஸோ வரக்கூடிய ஏப்ரல் 5ஆம் தேதி சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், திருநெல்வேலியில அரசு அதிகாரிகள் உங்களை வழிகாட்ட போறாங்க. ஸோ மறந்துடாம கலந்துங்க. கீழே கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. குரூப் 1 நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. ஸோ குரூப் 4ம் கண்டிப்பா வந்துருப்பா. ஸோ தேங்க்யூ. நாளை சந்திப்போம். தேங்க்யூ.